சார் போஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பெரிய வீடு இல்ல? ஆமா. ஆனா ஜனங்க சம்பந்தமே இல்லாம தனியா இருக்கு. என்ன மாதிரியே. ஐ மீன் நம்ம கல்யாணத்துக்கு முந்தி. நீங்க உங்க அப்பா அம்மாவோட தானே இருந்திருப்பீங்க? அவங்க ஸ்டேட்ஸ்ல, நான் ஊட்டியில. சின்ன குழந்தையில இருந்தே நான் இந்த வீட்டுல அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற அடிப்படை சொந்த பந்தமே இல்லாம வளர்ந்துட்டவன். அதனால எனக்கு நார்மலான அன்பிலேயோ பாசத்திலேயோ நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அப்படின்னு I am the poorest rich man. Come on, let's go inside. Fantastic. நீயே அழகு, நீ துடிக்கிறது பேரழகு. என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்காவா? என் தங்க நீ. ஆமா, எதுக்கு இவ்ளோ பெரிய ஊதுபத்தியை வாங்கி வச்சிருக்கீங்க? வாசனைக்கா? வாசனைக்கும் தான். லவ்லி. பட்டு மாதிரி என்ன இதமான உதடு. உனக்கு ஒரு புது அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு. லவ்லி.
வாமா. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் விஸ்வம். எப்படி இருக்க தம்பி? கர்த்தருடைய தயவுல நல்லா இருக்கேன் ஃபாதர். பாத்தீங்களா, தம்பி மாதிரி இவ்வளவு பெருந்தன்மையா இருந்துட்டா சர்ச்சா கோயிலாங்கிற சர்ச்சைக்கே இடம் இல்லையே. அம்மா, நீ ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு. 1000 வார்த்தைங்க. ரொம்ப புகழ்றீங்க, அதுவும் அவ முன்னால. ஃபாதர், நீங்க என்னமோ ஏழை குழந்தைங்களுக்கு துணிமணி புஸ்தகம் எல்லாம் வாங்கி தரணும்னு. ஆமாம் தம்பி, அதுக்குதான் ஊருக்குள்ள நிதி வசூலுக்காக போயிட்டு இருக்கோம். ஏன் ஃபாதர் என்கிட்ட வரல? எடுத்ததுக்கெல்லாம் உன்கிட்டயே டொனேஷனுக்கு வர்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குப்பா. என்ன ஃபாதர், அந்த மாதிரி தயக்கம் உங்களுக்கு வரலாமா? நாளைக்கு நீங்க பங்களாவுக்கு வாங்க. வர ஃபாதர். சக்தி, பெரியவங்க கிட்ட உத்தரவு வாங்கிக்குமா. நல்லா இருமா. For more updates, like, comment, subscribe to our channel.